अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शान हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உஸ்தாதுமார்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே, இந்த புனிதமான இடத்திலே அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். தபலே ஆலம் சையதுனா ஹஜ்ரத் அபலா தஹர் வலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நடமாடிய புனித இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். எஜமான் அவர்களுடைய புனித ரவுலா ஷரீஃப் நம் கண் முன்னால் இருக்கிறது. அவர்களுடைய ஃபைசான் முற்றிலுமாக நம்மை சார்ந்திருக்கிறது. அவர்களுடைய ஃபைசானை கொண்டுதான் உங்களிடத்திலே சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த இடத்தில்தான் என்னுடைய குருநாதர் எனது ஷேக் நாயகம் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்க்கார் ஃபைசி ஷாஹ் நூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதே தபலே ஆலம் பாதுஷா நாயகத்துடைய தர்பாரில் தான் ஒரு சபதம் எடுத்தார்கள். தங்களுடைய 13 வயதிலே, யா அல்லாஹ், நான் வாழ்ந்தால் என் வாழ்க்கை முழுவதும் உன்னை மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ்வேன். என் வாழ்க்கையின் நோக்கமே அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று 13 வயதிலே அல்லாஹ்விடத்திலே ஒரு உறுதிமொழி கொடுத்தார்கள். இதே பாதுஷா எஜமானுடைய தர்பாரில் வைத்து. அப்பொழுது என்னுடைய எஜமான் அவர்கள் ஃபைஸ் நாயகம் அவர்கள் காஜா திரு ஜமால் முகமது காலேஜ் பக்கத்தில் உண்டான எதீம் கானாவிலே படித்து கொண்டிருந்தார்கள். 13 வயசு. இதே உருசுடைய நேரத்திலே இங்கே சுற்றி பார்க்க வந்த நேரத்தில் எஜமான் சொன்னார்கள், அப்பொழுது விளம்பரம் படுத்துவதற்காக நான் சுமாராக சுதந்திரம் வாங்கிறதுக்கெல்லாம் முன்னாடி 1940 இன்றைக்கு சற்றேறக்கூடிய 80 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நேரத்தில் பிரபலமான பீடி கம்பெனி ஹார்டின் பீடின்னு இருந்தது. அப்போ அந்த பீடி கம்பெனி விளம்பரம் இப்போ மாதிரி டிவிலாம் கிடையாது, டிவி ரேடியோ விளம்பரம் கிடையாது. அப்போ விளம்பரத்துக்காக வேண்டி ஒரு மனிதரை சில மனிதர்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. அவங்க தங்கள் உடல் முழுவதும் அந்த வரையப்பட்ட அந்த பீடி வரையப்பட்ட பேப்பருங்களை ஒட்டியிருப்பாங்க. நடந்து போனால் அந்த பேப்பர் தான் போகிற மாதிரி இருக்கும். 2 கண்ணு மட்டும் விட்டுறது. கையில் ஒரு குழாய் வச்சுக்குவாங்க. இப்படி இந்த புனல் மாதிரி ஒரு குழாய் வைத்துக்கொண்டு, குடித்து பாருங்கள் ஹார்ட்டின் பீடி, சுவைத்து பாருங்கள் ஹார்ட்டின் பீடி, பருகி பாருங்கள் ஹார்ட்டின் பீடி அப்படின்னு கத்திக்கிட்டே போவாங்க. பார்க்க வேடிக்கையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் பின்னாடியே போவாங்க. யானை கண்டா பின்னாடி போகிறாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ எஜமா பின்னாடி போய்ட்டு கேட்டாங்க, அண்ணே காலையிலேருந்து எந்திரிச்சிருந்து நைட்டு வரைக்கும்
ஹார்ட்டின் பீடி உங்கள் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஹார்ட்டின் பீடி தானா? பேசினா ஹார்ட்டின் பீடி, உட்காந்தா ஹார்ட்டின் பீடி, உங்களை பார்த்தாலே பீடி நினைப்பு தான் வருது. இப்படிலாம் அந்த பீடி விளம்பரப்படுத்துகிறீங்களே, உங்களுக்கு என்ன தான் காசு கொடுப்பாங்க அவங்கன்னு கேட்டாங்க. இப்போ அவர் சொன்னாரா, எனக்கு 6 அணா கொடுப்பாங்க. 6 அணா ஜி, 4 அணான்னா 25 காசு, 8 அணான்னு சொன்னால் 50 காசு. இப்போ 25 காசில் பாதி 12.5 அசத்துக்குங்க, 37.5 காசு அந்த காலத்தில். 6 அணா கொடுப்பாங்க எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. 6 அணாவா உங்களுக்கு? அது பெரிய காசு அந்த காலத்தில். வளைஞ்சிக்கலாம். இப்போ எஜமா சொன்னாங்களாம், யா அல்லாஹ், ஒரு சாதாரண ஒரு பீடியை மக்களுக்கு விளம்பரப்படுத்துகிறார். இப்படி ஒரு பீடியை குடிச்சு பாருங்கள், இது இவ்வளோ நன்மை இருக்குது, இந்த பீடியை குடிச்சு பாருங்கள், உடலில் உற்சாகம் கொடுக்கும், இந்த பீடியை குடிச்சு பாருங்கள், அது ஒரு பெருமை அப்படின்னு இந்த பீடியுடைய சிறப்புகளை மக்களுக்கு சொல்லுகிறார். அவரை நீ கைவிடலை, 6 அணா கொடுக்குறே அவருக்கு. அப்போ ரப்பே, இந்த காயினாத் அனைத்து கோடி சிருஷ்டிகளையும் படைத்த உன்னை இந்த மக்களுக்கு விளம்பரப்படுத்தினா சும்மாவா என்ன விட்டுருவேன்? நான் ஏன் அந்த வேலையை நான் செய்யக்கூடாது? சிலர் பீடி விளம்பரப்படுத்துகிறார்கள், சிலர் ஜவுளிக்கடை விளம்பரம் பண்ணுறாங்க, சிலர் செருப்பு கடை விளம்பரம் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு விளம்பரம் செய்கிறாங்க. நான் ஹாலிகுல் காயினாத், அகில கோடி சிருஷ்டிகளை படைத்து வளர்த்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய என் ரப்பை பற்றி நான் விளம்பரம் ஏன் செய்யக்கூடாது? இந்த உலக மக்களுக்கெல்லாம் என் ரப்பை பற்றி ஏன் சொல்லக்கூடாது? நான் இதுதான் என் வாழ்க்கையில் வேலை. மை ஜாகும் தேரா நாம், மை தாரா தாரா ஜாகும் தேரா நாம். உன்னுடைய பெயரை உலக மக்களுக்கு நான் சொல்லுவேன் ரப்பே. நட்சத்திரத்தை போல் மின்னும் நட்சத்திரங்களை போல் உன் பெயர் உலக மக்களுக்கு மத்தியிலே பிரபலமாக வேண்டும். நீ என்ன செய்கிற, உன் உலூஹியத் என்ன, உன் ருபூபியத் என்ன, உன் ஹாலிகியத் என்ன, உன் மாலிகியத் என்ன, நீ யார், உன் ஷான் என்ன, குல்லையோமின் ஹோ ஃபி ஷான், நீ யார், வஹுவ குல்லி ஷைஇன் கதீர் யார், அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஜாஇலில் மலாயிகத்தி உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வ சுலாஸ வ ருபா. நீ யார், உன் அந்தஸ்து என்ன, உன் கம்பீரம் என்ன, உன் ஷான் என்ன, ஷௌகத் என்ன, நீ எப்படி சர்வகோடி சிருஷ்டிகளின் தேவைகளை எப்படியெல்லாம் பூர்த்தி செய்கிறாய், எப்படி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர இந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய துனியாவில் யாரும் இல்லை. இதை இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொல்றேன் ரப்பே, நீ சும்மாவா விட்டுருவ? இனிமேல் என் வேலையா தான் ஒரு சபதம் எடுத்தேன் அல்லாஹ்விற்கு முன்னால். பாதுஷா நாயகம் ஜபலே ஆலம் பாதுஷா நாயகத்தை முன்னாடி வச்சு ஒரு சபதம் எடுத்தேன் அப்படின்னு எஜமா சொன்னாங்க. அப்போ வயசு என்ன தெரியும் எஜமானுக்கு? வெறும் 13 வயசு. அல்லாஹ், கோழி குண்டு விளையாடுற வயசு, தெருவில் பம்பரம் விளையாடுற வயசு. அந்த வயசில் எஜமான் கல்பில் என்ன ஒரு உறுதிமொழி வந்திருக்கு பாருங்கள், என்ன ஒரு ஆக்ரோஷம் வந்திருக்கு பாருங்க. அப்போ இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னோம், அப்பா சபதம் எடுத்தேன், ஆனால் அப்பா அல்லாஹ் தஆலா எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. 20 வயசில் வாய்ப்பு கொடுத்தான் அல்லாஹ் பற்றி பேசுவதற்கு. என் வாய் திறந்து மக்களுக்கு அல்லாஹை பற்றி சொல்வதற்கு 20 வயதில் அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுத்தான். இன்னைக்கு எனக்கு வயசு 80 வயசு வரைக்கும் அல்லாஹ் சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் விடாது, இடை விடாது, கொஞ்சம் கூட தளராது அல்லாஹை பற்றி சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கிறான் என்னை ஜி என்று எஜமான் தங்களுடைய வாழ்நாள் இறுதி நாள் வரை, இன்னும் சொல்ல போனால் கண் மூடும் இறுதி நேரம் வரை மக்களுக்கு அல்லாஹை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சர்தார் நாயகம். அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான் ஜி. அப்போ நாம் எதுக்காக வேண்டி வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போகிறோம், அதை நம்ம யோசிக்கணும். சாயந்தரம் ஒரு பயான் நடந்துச்சு, அதை ஹதரத் சொன்னாங்க. ஒரு பெரிய சூஃபி இருந்தாங்க, அவங்கள்ட்ட ஒரு மனிதர் ரொம்ப முகப்பத் ஆகிட்டார், ஒரு வசதியான மனிதர். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், ஏதாவது நான் உங்களுக்கு உதவி செய்யணும் ஆசையாக இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு அந்த உஸ்தாதுகிட்ட போய் கேட்குறாங்க, அந்த ஷேக்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போது அந்த ஷேக் சொன்னாங்களாம், ஒன்றும் வேணாம்ப்பா, இந்த குண்டூசி வச்சுக்க பத்திரமா, நானும் நீ எல்லாம் மொத்தா போயிட்டு கபல் அடக்கமாயிடுவோம், மறுமையில் எல்லாம் எழுப்புவான் பார்த்தீங்களா, அப்போ கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கும், அப்போ எனக்கு தேவைப்படாது, இந்த குண்டூசி வச்சுக்கோ. எப்படி கபரில் எல்லாம் அடக்கமாயிட்டுவாங்களே, மறுமையில் எழுப்புவாங்க இல்லையா, எழுப்பக்கூடிய நேரத்தில் நான் கேட்குறேன், இந்த குண்டூசியை பத்திரமா கொண்டு என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொன்னாங்க. நிஜமான நீ பத்திரமா வச்சு சொல்லி 10 வருஷம் கழித்து கேட்குறேன்னு சொன்னால் கூட நான் கொடுத்துடலாம்,
கேட்கும் போது கொடுன்னாலும் கொடுத்துடலாம், நான் கபருக்கு போகிற வரைக்கும். இது எப்படி நான் கபரில் வச்சு கொண்டு போய் மஹ்ஷரில் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? அங்கே எப்படி நான் கொண்டு வர முடியும் இந்த குண்டூசியை அப்படின்னு கேட்டார். விளங்குச்சா இல்லையா? ஒரு குண்டூசியை கூட ஒன்றால் இங்கேருந்து கொண்டு போக முடியாது. நீ இந்த வீடு வாச காசு பணம் பங்களா கார் இதெல்லாம் கொண்டு போக போகிறாங்க, நீ எல்லாம் விட்டு இடிஞ்சு போயிருயா. ஒரு குண்டூசியை கூட நீ கொண்டு போக முடியாது. நீ அங்கே இப்போ விளைங்கோ, எதுக்காக வாங்கணும்னு விளைங்கோ. எது அழிந்து போகிறதோ, எதை இங்கே விட்டுட்டு போகிறையோ, எந்த சொத்து பத்துக்கள் இன்னைக்கு சண்டைக்கு காரணமாயிருதோ, எத்தனையோ இந்த சொத்து பத்துக்கள் வந்தனால ரெண்டு அண்ணன் தம்பிங்க சேர்ந்தாங்க. இந்த சொத்து பத்து வந்தனால ரெண்டு குடும்பம் ஒன்றா செஞ்சு துணி எங்கேயோ சொல்லுங்க பார்ப்போம். இந்த சொத்து பத்து காசு பணம் இருந்தனால சண்டை போட்டு பிரிஞ்சுட்டான். அத்தா ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாரு. அண்ணன் தம்பிங்க 8 பேர் எல்லாம் ஒன்றா கல்யாணம் கட்சி ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. அத்தா நிறையா காசு வச்சுட்டு போனார், ஆளுக்கு ஒரு வீடு வச்சுட்டு போனார். இவன் வீடு பெருசு, உன் வீடு சின்னது, எனக்கு சொத்து பெருசு, உன் சொத்து சின்னது, சண்டை போட்டுக்கிறாங்க. இவர் வீட்டு கல்யாணத்துக்கு அவர் வர்றதில்லை, அவர் வீட்டு கல்யாணத்துக்கு இவர் வர்றதில்லை. ஜி, அப்போ எந்த சொத்துக்கள் உனக்கு இந்த உலகிலேயே பலன் தராதோ, இந்த உலகிலேயே அடிதடி வெட்டு குத்து கொலை கொள்ளைக்கு காரணமாகிறதோ, இந்த உலகிலேயே உன்னை தவறு செய்ய வழிவகுக்கிறதோ, காசு இல்லாத வரைக்கும் ஒழுக்கமில்லாமல் நடக்கிறான். கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா எல்லா கெட்ட பழக்கமும் வந்துடுது. காசை வச்சு தான் செய்ய முடியும், காசை வச்சு தான் சாராயம் வாங்க முடியும், காசை வச்சு தான் வந்து சூடாட முடியும், காசை வச்சு தான் தவறான பாதைக்கு போக முடியும், காசை வச்சு தான் கொஞ்சம் தேவையில்லாத வேலை செய்ய முடியும். இது எல்லாத்துக்கும் காரணம் காசாயிடும். அப்போ இதை வச்சா நீ பெருமை அடித்து கொண்டிருக்கிறாய். நாம் பெருமை அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குன்னு மௌலாவை கூட வச்சு பெரு जी किसी को फख्र माल पर तो किसी को फख्र जमाल पर, मुझे फख्र है कि तू साथ है, मेरे साथ बंदा नवाज है. சிலர் காசு பணங்களை வைத்து பெருமை அடிக்கிறார்கள். இவ்வளோ பங்களா இருக்குது, இவ்வளோ கார் இருக்குது, இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது. சில பேர் பதவி பட்டங்கள், இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறார், அவ்வளோ பெரிய சொத்து இருக்குது, அவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்குது, இவர் முதலமைச்சர். நேற்று முதலமைச்சர் இருந்தவெல்லாம் இன்னைக்கு கீழே போயிடுறாங்க. நேற்று டெல்லியில் முதலமைச்சர் நினைஞ்சிங்களா, இன்றைக்கி கீழே போயிட்டார், நாளைக்கு ஜெயிலுக்கு போயிடுவார். அவ்வளோதான், இதுதான் இன்றைக்கி நடக்குது. நேற்றுக்கு டெல்லிக்கு முதலமைச்சர் இன்றைக்கி கீழே போயிட்டார். இன்றைக்கி வாக்கை என்னன்னாங்க, அவர் கீழே போயிட்டார், மற்ற கட்சி மேலே வந்துடுச்சு. இதுதான் ஒரு கட்சி நேற்று மேலே இருக்கும், இன்றைக்கி கீழே வந்துடும். நேற்று முதலமைச்சராக இருப்பார், நேற்று பிஎம் பிரைம் மினிஸ்டர் இருப்பார், இன்றைக்கி பிரின்சிபல் ஆயிடுவார், சிறைச்சாலைக்கு போயிடுவார். அவர் நினைஞ்சிங்களா, நேற்று முதலமைச்சர் இருப்பார், சிறைச்சாலை வாழ்க்கையெல்லாம் கழிப்பார். இதுதான் துனியா. அல்ல இந்த பதவி பட்டம் இவற்றை வைத்து பெருமை அடிக்காதே. நம் பெருமை கொள்வதற்கு என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், முझे फख्र है कि तू साथ है, तेरे ज़ात पर मुझे नाज है, मुझे फख्र है कि तू साथ है. நீ என் கூட இருக்கிற எஜமானே, மௌலா என் கூட இருக்கிறான், மௌலா என் கூட இருக்கிறான். எந்த மௌலா? நம்மளை விட்டு என்னைக்குமே பிரியாத மௌலா, என்னைக்குமே நம்மளை விட்டு பிரியாத மௌலா, நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மௌலா, நம்மளிலிருந்து யாரும் கொள்ளையடிக்கப்பட முடியாத மௌலா, நாம் அள்ளி கொடுத்தால் குறையாத மௌலா. என்கிட்ட 1000 ரூபா இருக்கு, நான் ஆளுக்கு கொஞ்சம் பிரிச்சு கொடுத்தா காலியாக போயிடும். ஆனால் என்கிட்ட மௌலா இருக்கிறான், அதை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன்னா குறைஞ்சா போயிடும். இன்னும் அல்லாவுடைய இஷ்டு, அல்லாவுடைய காதல் எனக்கு கூடும். மௌலாவை பற்றி சொல்ல 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 உன் மேல அல்லாஹ் இன்னும் அன்பு கொள்வான். அப்படியாப்பட்ட மௌலா, அவனை பற்றி சொன்னாலும் உன்னை இங்கேயும் ஆபாதா வைப்பான், கபர்லையும் ஆபாதா வைப்பான், அஷர்லையும் ஆபாதா வைப்பான். விளைஞ்சுங்களா, எங்க போனா உன்னை சந்தோஷமா வைப்பதற்கா அல்லாஹ் ஜல்ல ஷாஅஹு. அப்படியாப்பட்ட மௌலா விளைஞ்சுங்களா. அந்த எஜமான மக்களுக்கு சொல்லு, அந்த எஜமானுடைய பெருமைகளை மக்களுக்கு சொல்லு, அந்த எஜமானுடைய உயர்வுகளை மக்களுக்கு சொல்லு. விளைஞ்சுங்களா. அல்லாஹ் தஆலா இன்னைக்கு எல்லாமே எப்படி காட்டுறாங்க, நிறைய பள்ளிவாசல்கள் இமாம்கள் பேசும்போது ஒரு கொடூரமான சேட்டிஸ்டா காட்டுறாங்க. சேட்டிஸ்ன்னு சொல்லுவாங்களே, என்ன சைக்கோ, இன்னொருத்தனை வேதனைப்படுத்தி இன்பப்படுத்தக்கூடியவங்க. அல்லாஹ் தஆலா உங்க வாரு, ஒரு தொழுவுலியா 500 வருஷம் தரக தண்டனை போட்டு கொளுத்துறான் வா உடனே, அல்லாஹ் கபரில் போட்டு நுக்கறான் வா உடனே, சக்கராத்தில் பாரு அல்லாஹ் உடனே பிரித்து எடுப்பான் வா, அப்போ தெரியும். அப்புறம் சாமி நிறைய படைக்காம இருந்துருக்கலாம் தெரியும், இதுக்கான படித்தான் அல்லாஹ் தஆலா. வா மஹ்ஷர்ல தலைக்கு மேலே சூரியனை வச்சு அல்லாஹ் உடனே பொறிச்சு எடுக்கிறான் வா. மீன் பொறிச்சு சாப்பிட்டே இல்லைங்க, வா உடனே அல்லாஹ் அவங்க பொறிச்சு எடுக்கிறான் வா. மடி கேட்கவே பயமா இருக்கு. அல்லாஹ் தஆலா கொடூரமானவனாக அல்லாஹ் பயம் காட்டி ஒரு பூச்சாண்டியா தான் காட்டுறாங்க. நீ அல்லாஹ் ரஹ்மத்தை சொல்லுப்பா, உன்னைய கஷ்டப்படுத்தணும் அல்லாஹ்வுக்கு என்ன பாருங்க. மா யஃபஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும், அல்லாஹ் உன்னை தண்டனை கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்தி அல்லாஹ்வுக்கு என்ன கிடைக்க போகுது? இன் ஷக்கரத்தும் வ ஆமன்தும்,
நீ அல்லாவுக்கு முறைப்படி சுக்குர் செய்து அல்லாஹ் ஈமான் கொண்டால் உனக்கு கஷ்டப்படுத்தணும் அல்லாவுக்கு அவசியமே இல்லையாப்பா. அப்போ ஆகிரத்துக்கு போகிற சக்கராத்து நமக்கு கஷ்டம்லாம் இருக்காது பை. கபருக்கு போகிறதும் கஷ்டமாக இருக்காது, நமக்கு ஹஷருக்கு போகிறதும் கஷ்டமாக இருக்குது. யாராவது சொல்லுங்க, அம்மா வச்சு வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தேன், இந்த வேதனை இன்னும் எனக்கு உடம்பு இருக்கு, யாராவது சொல்லுங்களா? யாராவது சொல்லுங்க. இல்லை அம்மா வச்சுன்னு வந்து எனக்கு பெரிய கஷ்டமாக போச்சு அப்படின்னு யாராவது? ஏன் கஷ்டமா இல்லை? கொஞ்சம் உங்களுக்கு அது மாதிரி அம்மா வச்சுன்னு வந்தது பெரிய கஷ்டமாப்பா, அன்னைக்கு எடுத்து அந்த கை வலி கால் வலி இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்னு இல்லவே இல்லை. கஷ்டம் நமக்கு இல்லை, அம்மா கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவன் நாம் போயிடுவோம், யாராவது கஷ்டப்படுவாங்க, போயிட்டோன்னு கஷ்டப்படுவாங்க. நாம் துனியா விட்டு போயிடுவோம், நம்ம கஷ்டமே இல்லாமல் கொண்டு போயிடுவோம். நாம் போயிட்டோமேனு வருத்தப்படுவாங்க நம்ம நேசர்கள், நம்ம காதலர்கள்லாம் இருந்தாங்களே போயிட்டாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க. விளைஞ்சுங்களா? துனியாவுக்கு உலகம் அழுகும். இந்த மாதிரி என்னை விட்டு துனியா விட்டு அவர் ஆக்கிறதுக்கு போயிட்டாரு, அறுவடத்துக்கு போயிட்டாரு, துனியா தான் அழுகுமே ஒழிய அது வேதனைப்படும், நாம வேதனைப்பட மாட்டோம். கபருக்கு போயிடுவோம், ஆலய பரசக், அங்கேருந்து எல்லாம் மட்டும் ஹஷருக்கு கொண்டு போவான், கபரு அழுகும், என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு. விளைஞ்சுங்களா? அவங்க கபரு அழுகும், நாம போயிடுவோம் ஹஷருக்கு, ஹஷருக்கு சொர்க்கம் போயிடுவோம், ஹஷர் அழுகும், நம்ம ஹஷர் மட்டும் காலியாகிட்டு போயிட்டாங்களே, எல்லாரும் நம்மளே விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. நம்மளே வேதனைப்படுத்துக்கண்டு எல்லா துணியாவும் படைச்சான் நம்மளே, இன்ன வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா வச்சிருக்காங்க. உங்களை அணுவர்த்தனை நோவினை செய்வதால் அல்லாவுக்கு என்ன கிடைத்து விட போகிறதுங்கிறான். மா யஃபஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷக்கரத்தும் வ ஆமன்தும். நீ அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சுக்கிட்டே இரு, இது வரைக்கும் கொடுத்ததை கொண்டு ஷுக்ர் செஞ்சுக்கிட்டே இரு, ஷுக்ர் செய்து கொண்டே இரு, நன்றி செலுத்தி கொண்டே இரு. அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை நினைச்சு ஒன்று ஒன்றா சொல்லி 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 ஷுக்ர் செய்து கொண்டே இரு. இன்னும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எந்த அளவு கொடுப்பான், வாங்கி வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, அந்த அளவு கொடுப்பான். புரிஞ்சுங்களா? இத்தனா தியா ஜி பின்னு மாங்கே தியா ஒரு இத்தனா தியா தாமன் மே ஹமாரா சமாயா நஹி. எங்களுடைய தாமன் பத்தல, வாங்கி வைக்க எங்களுக்கு பத்தல, அப்படி கொடுத்தான் அல்லாஹ் தஆலா சார். बिन मांगे दिया और इतना दिया दामन में हमारा समाया नहीं, कुर्बान मैं उनकी बख्शिश की मकसद भी ज़बान पर आया नहीं. என்ன வேணும் வாயால சொல்லவே இல்லை, கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. சொல்லாம கொடுத்த ரப்பு சொல்லியா கொடுக்க மாட்டான். ஜி அல்லாஹ் தஆலா என்னன்னு இன்னென்ன வேணும்னு சொல்லவே இல்லை. யாராவது சொல்ல ஞாபகம் இருக்கா? யா அல்லாஹ் நான் பிறக்கும் போது 2 கண்களை கொடுப்பாயாக, ஏனென்றால் கண் இருந்தால் தான் எங்கள் அம்மாவை பார்க்க முடியும், குர்ஆனை ஓத முடியும், உலகை பார்க்க முடியும். ஆகவே ரப்பே, யாராவது பிறக்கும் அம்மா வச்சுக்கல நோன்பு வச்சு, ரம்ஜான் மாதம் வந்து நோன்பு வச்சு தான் துவா செஞ்சு அல்லாட்ட கண்ணு கேட்டு வரம் வாங்கி வந்து கண்ணுக்கு வாங்கிட்டு வந்தேன். யாராவது சொல்ல முடியுமா? காது யாராவது கேட்டு கிடைச்சானா? இல்லை பல்லு யாரெல்லாம் துனியாவுக்கு வந்து அம்மா எனக்கு கொஞ்ச நாள் பால் கொடுத்துருவாங்க, பால் கொடுக்காம சந்தியில் விட்டுருவாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு வயசு 1.5 வயசு கொடுப்பாங்க, அதுக்கு பின்னாடி எனக்கு பல்லு இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆகையால் 1 வயசுக்கு பின் எனக்கு பல்லு கொடுத்தால்தான் ரொட்டி கிட்டி சோறு கீரி திங்க முடியும், எனவே எனக்கு பல்லு கொடுப்பாயாக அல்லாட்ட துவா செஞ்சு. அது மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? மனுக்கு போட்ட மாதிரி யாராவது? இல்லை நீங்கள் போட்ட உங்கள் சார்பாக அம்மா போட்டாங்களா ஏதாவது? இல்லை அத்தா போட்டாங்க, வேற மௌலா கொடுத்தாங்க. உனக்கு என்ன தேவைங்கிறது உனக்கு தெரியாது, என் ரப்புக்கு தெரியும். உனக்கு என்ன தேவைங்கிறது உங்க அம்மாவுக்கு தெரியாது, மௌலாவுக்கு தெரியும். உனக்கு என்ன தேவைங்கிறது வாப்பாவுக்கு தெரியாது, மௌலாவுக்கு தெரியும். बिन मांगे दिया और इतना दिया दामन में हमारा समाया नहीं. அது கேட்காம கொடுத்தான், எவ்வளவு கொடுத்தான் வாங்கி எங்களை வைக்க முடியல, அப்படி கொடுத்தான் போல தான். வா வா குர்பான் அர்ப்பணமாக வேண்டாமா அந்த எல்லா ஜமானுக்கு? நம்ம நாமளே வாழ்க்கையை நம்ம அர்ப்பணமாக்க வேண்டாமா? குர்பான் மை உன்கி பख्शिश की मकसद भी ज़बान पर आया नहीं. என்ன வேண்டும் என்று என் நாவால் அல்லாஹ்விடத்தில் வாய் திறந்து கேட்கவே இல்லை. அப்படியாப்பட்ட ரப்பு நமக்கு கிடைச்ச பின்னாடி அந்த ரப்புக்காக நம்ம வாழணுங்க. அப்ப இப்படி நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புக்காக நம்ம வாழ்க்கையை ஆக்கிக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களும், ஒவ்வொரு எண்ணங்களும், ஒவ்வொரு அசைவுகளும் என் ரப்புக்காக நான் வாழ்றேன், என் ரப்புக்காக வாழ்றேன்னு ஆக்கணும். அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்தானோ அது அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்யணும். இப்போ அல்லாஹ் நம்ம கொடுத்தா நம்ம காசு பண்ண மட்டும் சொல்ல. கண்ணு கொடுத்தான், அந்த கண்ணை அல்லாஹ்வுக்காக செலவு செய்யும். கை கொடுத்தான், அந்த கையை அல்லாஹ்வுக்காக செலவு செய்யும். நாவு கொடுத்தான், அந்த நாவை அல்லாஹ்வுக்காக செலவு செய்யும். கால் கொடுத்தான், அந்த காலை அல்லாஹ்வுக்காக செலவு செய்யும்.
உயிர் கொடுத்தான், வாழ்க்கை எவ்வளவு நாளும் தெரியாது. அந்த வாழ்க்கை இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்காக செலவு செய்யும். வாழ்வும் மரணமும், உன் ஆட்டம் அசைவு, எழுதல் அமர்தல், ஹரக்காத் சகனாத் அத்தனையும் அல்லாஹ்வுக்காக. இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் வாழ்வும் என் மரணமும் என் வணக்கங்களும் என் அனைத்து அசைவுகளும் எல்லாம் என் ரப்புக்காக. அப்படி நம்ம அர்ப்பணிக்கணும். நினைச்சுங்களா? ரமலான் வருது, குறைஞ்சபட்சம் நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன் கேட்டுங்க. எந்த அமலை செய்வதற்கு முன்பும் ஒரு நிமிஷம் அல்லாட்ட ருஜுவாகும். தொழுகை தக்பீர் கட்ட போகிறீங்க, இப்போ இஷா பாங்க சொல்லிட்டாங்க, இஷா தொழுக போகிறீங்க. தொழுக போகிறதுக்கு மௌலா என்னை நீ விரும்பும் வழியில் நீ எப்படி தொழுதால் சந்தோஷப்படுவாயோ அந்த மாதிரி நீயே தொழுக வைரப்பே. நான் என்ன செய்ய முடியும்? எந்த வேலை ஆரம்பிக்கும் முன்பும் அல்லாஹ் இடத்திலே ஒரு நிமிஷம் ருஜுவாகும். ஒரு நிமிஷம் ருஜுவாகணும். மௌலா நான் என்ன தொழுக முடியும்? எனக்கு என்ன இல்மு இருக்குது நான் தொழுகிறதுக்கு? என்னுடைய சிந்தனை உன் கண்ட்ரோல் இருக்கு. நீ என் சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணி உன் பக்கம் கொண்டு வந்தால் தான் அது தொழுத மாதிரி இருக்கும். இல்லையே என் சிந்தனை வேற பக்கம் கொண்டு போயிட்டா தொழுக மாதிரி இருக்காது. ஆனால் ரப்பே நீ எப்படி தொழுதால் சந்தோஷப்படுவாயோ அந்த மாதிரி என்னை நீயே தொழுக வை என்று செயல் ஆரம்பிக்கும் முன்பு அல்லாஹ் இடத்திலே ருஜுவாக வேண்டும். செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ரெண்டாவது, இந்த செயல் செய்கிறோம், தொழுகிறோம். தொழுகும் போது ரப்பே நான் இல்லை, நீ உன் கோபத்தை கொண்டு தொழுகிறேன், நீ தான் என்னை தொழுக வைக்கிற அந்த உணர்வோடு செய்யணும். தொழுது முடிச்சிட்டீங்க, ஷுக்குர் செய்யணும். யா அல்லாஹ், உன் அடியார்கள் எத்தனை பேருக்கு கிடைக்காத நியமத்தை உன் கருணையால் எனக்கு நீ பிச்சை கொடு. நான் தொழுதேன் இல்லை ரப்பே, அஸ்தோஃபிருல்லா. தொழுது முடிச்சோன்னா அஸ்தோஃபிருல்லா சொல்கிறேன். நான் தொழுகலை, நீ என்னை தொழுக வைத்தாய், உன் கருணையால் என்னை தொழுக வச்சா ரப்பே. அல்லாஹ்க்கு ஷுக்குர் செய்யணும். இந்த மூணும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. எல்லா காரியங்கள்லையுமே. ரமலான் வருது, யா அல்லாஹ் புனித ரமலான் வருது ரப்பே, அதில் முறைப்படி பகல் காலங்கள் நோன்பு வைக்கும், இரா காலங்கள் வணக்க வழிபாடுகள் செய்யவும், நீ ஒவ்வொரு நோன்பு கூட கலாவாகாமல் எனக்கு பாதுகாக்கவும், அந்த நோன்பை வீணாக்காமல் பாதுகாக்கவும் எனக்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். சில பேர் நோன்பு வச்சிடுறாங்க, நோன்பை வீணாக்குறாங்க. எப்படி? யாரை பற்றியாவது கீபத்து, யாரை பற்றியாவது தவறான எண்ணம், யாரை பற்றியாவது பொய் புறம் பசாது பேசுகிறாங்க. அதன் காரணமாக நோன்புடைய நன்மை இல்லாமல் போயிடும். அது வெறும் பசி பட்டினி தாகம் தவிர வேறு எதுவும் கிடைக்காது அவங்க. அப்போ யாரெல்லாம் என் நோன்புகளை வரக்கூடிய ரமலானில் பரிபூர்ணமாக தொழுவதற்கும், நோன்பு வைப்பதற்கும், தராவி தொழுவதற்கும், பரதான கால தொழுகையில் கலா இல்லாமல் தொழுவதற்கும் எனக்கு தௌஃபீக் செய்ய ரப்பின்னு அல்லாட்ட ருஜுவா. நோன்பு காலம் வந்துருச்சு, யாரெல்லாம் இந்த நற்காரியங்களை நீ தான் இல்லை என்னை செய்ய வைக்கிற ரப்பே அப்படின்னு அல்லாட்ட சொல்லு. நோன்பு முடிஞ்சு ரப்பே நீ தான் இல்லை எனக்கு இந்த நோன்பு பாக்கியமாக கொடுத்த ரப்பே ஷுக்குர் செய்யும். அப்போ ஆரம்பிக்கும் போது ருஜு, இந்த செயல் ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் இடத்துல அல்லாட்ட ருஜுவாகி அல்லாட்ட துவா செய்து இந்த வேலையை எனக்கு லேசாக்கி வைரப்பேன்னு கேட்டு எந்த செயலையும் ஆரம்பிக்கும். தெரிஞ்சுங்களா? அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தவஜு இன்னிய தவஜு வஜ்ஜஹத்து வஜ்ஹிய இல்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த். அந்த வேலையில் முழுசாக தவஜு யார் பக்கம் இருக்கணும்? அல்லாட்ட இருக்கணும். வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம், ஷுக்குர் செய்யணும். இது எதுக்குங்க? எல்லாத்துக்கும் தான். சாப்பிட ஆரம்பிக்கிறோம், முன்னாடி வடை வந்திருக்கு, சமோசா வந்திருக்கு, சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இப்போ அதுக்குன்னு உட்காந்து 1.5 மணி நேரம் துவா ஓதணுமா? அப்படி அர்த்தம் இல்லை. மனதால் ஒரு நிமிடம் ரப்பே இந்த உணவை எனக்கு ஹைராக்கி வை, இந்த உணவை எனக்கு நல்லதாக்கி வை, இந்த உணவுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாத்து, இந்த உணவை கொண்டு உன் திக்ரை எனக்கு அதிகமாக்கி வை, உன் மறதி அதிகமாக்கி விடாது, இந்த உணவை என் துனியாவுக்கும் ஆகிறதுக்கும் நல்லதாக்கி வை. ஒரு நிமிஷம் ருஜு அல்லாட்ட ருஜுவா. எத்தனையோ பேர் உணவு பாய்சனாயிருன்னு சொல்கிறாங்களே சொல்கிறாங்களே. இந்த அன்னைக்கிட்ட பேப்பரில் கேரளாவில் இந்த ஷவர்மா சாப்பிட்டு 2 பேர் 3 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு வந்துருச்சு. சாம்பார் சாப்பிட்டவர்கள் 4 பேர் மயக்கம், 40 பேர் அனுமதி வந்துருக்குல்ல. சாம்பார் என்ன போய் நம்ம வீட்லேயும் தான் சரி சாம்பார் சாப்பிட்றோம். வாங்கிக்கல. பிரியாணியில் கரப்பாம்பூச்சி 3 பேர் மயக்கம். அடிக்கடி பேப்பரில் இந்த மாதிரி வருது. எது பேப்பரில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய வருதுங்க பாய். அதனால் அப்போ இந்த உணவு நமக்கு நல்லதும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். எந்த உணவு எனக்கு உடலில் சக்தி கொடுக்கும் என்று சாப்பிட்டாயோ அந்த உணவு நமக்கு தீமையாகவும் இருக்கலாம். அல்ல நாடனா. அப்போ என்ன செய்யணும்? உணவு சாப்பிட உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ருஜு இல்லல்லா, அல்லாட்ட எப்படி ருஜுவானோம்?
யா அல்லாஹ் இந்த உணவை எனக்கு ஹைராக்கிவை, யா அல்லாஹ் இந்த உணவை எனக்கு நன்மையாக ஆக்கிவை, ஒரு நினைவு ஊட்டக்கூடியதாக ஆக்கி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு நிமிஷம் ருஜு ஆகணும் பாய். உணவு சாப்பிடும் பொழுது தவஜு, யா அல்லாஹ் நீ தான் இந்த உணவை கொண்டு என் பசி ஆத்துற, இந்த உணவிலிருந்து என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை இல்லல்லா. தவஜு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம், ஷுக்குர் அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேருக்கு நீ கொடுக்கலையே ரப்பே, உன் கருணையால் இந்த உணவை எனக்கு கொடுத்தே, ஷுக்குர். தக்பீர் கட்டணும், என்ன செய்யணும் பாய்? யா அல்லாஹ் நீ தொழுக வைக்கணும் ரப்பே, நீயே முறைப்படி தொழுக வை அல்லாஹ், உன் நினைவோடு தொழுக வை அல்லாஹ். ருஜு. தக்பீர் கட்டின உடனே யா அல்லாஹ் உன்னை கொண்டு தான் தொழுகிற, நீ தான் என்ன தொழுக வைக்கிற. சலாம் கொடுத்த உடனே ஷுக்குர். வண்டியில் ஏறுறீங்க, பைக்கில் ஏறுறீங்க, ஏறினவுடனே ஏற ஆரம்பிச்சோன்னு செய்யணும் ருஜுவில் இல்லா. எப்படி? யா அல்லாஹ் இந்த வண்டி பாதுகாப்பாக கொண்டு போய் என் வீட்டில் சேர்த்து தௌஃபீக் செய்யலா, இந்த வண்டி என்னை நல்லபடியாக கொண்டு போய் என் வீட்டில் சேர்த்து தௌஃபீக் செய்யலா, எங்கே என் தேவை நல்லபடியாக பூர்த்தி செய்ய தௌஃபீக் செய்யலையா. எத்தனையோ பேருக்கு அந்த வண்டியே ஆபத்தாக மாறிது. ஜி பேப்பரில் போட்டிருக்காங்க, ஒரு மனிதர் அவங்க பையன் ரொம்ப வற்புறுத்தி வண்டி கேட்டார் பல வருஷமாக. சரின்னு ரொம்ப காசு சேர்த்து வச்சு கடனும் வாங்கி வண்டி வாங்கி கொடுத்தார். மறுநாளே மூத்தா போயிட்டார், வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி. அப்போ யோசிச்சேன், 5 வருஷமாக என் பையன் வண்டி கேட்டான், வாங்கி கொடுக்காம இருந்தேன். கடைசியாக வாங்கி கொடுத்து புது வண்டி வாங்கி கொடுத்து போய் ஏற்றி இறந்துட்டான். ஜி அப்போ அந்த வண்டி கிடைத்ததுக்கு ரஹ்மத்தாக இருந்துச்சா அதாவாக இருந்துச்சா? அதாவாக போயிடுச்சு. அப்போ வண்டியில் ஏறதுக்கு முன்னாடி பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், யாரெல்லாம் இது எனக்கு ரஹ்மத்தாக்கி வை, நல்லபடியாக சென்று நல்லபடியாக திரும்பி வர தௌஃபீக் செய்ய ரப்பே, இது எனக்கு ஆபத்தாக்கி வச்சிடாத, எனக்கு தண்டனையாக ஆக்கி வச்சிடாத ரப்பே. லா தக்துல்னா பி கலபிக், உன் கோபத்தால் என்னை நீ அழித்து விடாதே. வலா துஹ்லிக்னா பி அதாபிக், உன் அதாபால் என்னை நீ தண்டித்து விடாதே. ஓ ஜி வாஃபினா கபல தாலிக், அதற்கு முன்பு என்னை மன்னிச்சிடல்லா, என்னை மன்னிச்சு கருணை காட்டிடல்லா என்று அல்லாட்ட ருஜுவாயிட்டு வண்டியில் கால் வை. ருஜு இல்லல்லா, இந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஏறி உட்காந்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்? தவஜு. மொலா இந்த வண்டி என்னை தூக்கிட்டு போகிற, நீ தான் என்னை தூக்கிட்டு போகிற. இப்போ ஹமல்னாக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் திடலிலும் நாம் தான் உங்களை சுமந்து சென்றோம். பலக்கது கர்ரம்னா பனி ஆதம, இந்த மனிதனை நாம் சங்கைப்படுத்தினோம். ஓ ஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், அவன் எங்கு சென்றாலும் நான் தான் அவனை சுமந்து சென்றோம். அப்போ அந்த வண்டியில் போகும்போது தவஜு, எவ்வளோ நேரம் தவஜு வருதோ அந்தளவுக்கு அல்லாட அந்தஸ்தில் நீ மேலே போகிற. வண்டியில் விட்டு கீழே இறங்க செய்யணும், இறங்கி காலு கீழே வச்சோன்னு அல்ஹம்துலில்லாஹ் நீ பத்திரமா கொண்டு சேர்த்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா போகும். இல்லைங்களா? ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து வச்சு மகான் அவர்கள் கூட வந்தாங்க, உம்ரா போயிட்டு ஏறி ஃப்ளைட்டில் உட்காந்து ஜாலியாக தூங்கிட்டாங்க. ஒரு ஃப்ளைட் சீட்டு காலியாக இருந்துச்சு பாய், படுத்தே தூங்கிட்டாங்க. 3 பேர் சீட்டு படுத்து ஜாலியாக தூங்கிட்டாங்க. வரும்போது மிஸ்கின்னு கீழே இருந்த வரைக்கும் மேலே ஏறி உட்காந்து குடல்லாம் வெளியே வருது, கைகாலெலாம் நடுங்குது. மூலா பேப்பரில் செய்தி வருது, பாடி கிடைக்கவில்லை, டிஎன்ஏ வைத்து தான் கண்டுபிடிச்சி எது கறிக்கட்டை, இந்த கறிக்கட்டை யாருக்கு சொந்தம், அந்த கறிக்கட்டை இல்லை, கறிக்கட்டை தான் கிடைக்குது. அரை கிலோ 1 கிலோ கறிக்கட்டை கிடச்சிருக்குது. இந்த கறிக்கட்டை யாருக்கு சொந்தம், அந்த கறிக்கட்டை யாருக்கு சொந்தங்கிறத டிஎன்ஏ வச்சு சரி பண்ணி அந்த கறிக்கட்டையை மூட்டை கெடுக்குது. அவருக்கு போய் கபல் அடக்கம் பண்ணி ஃபத்தியா வந்துடுறாரு. வேறு வழி இல்லை. யாரப்பே என்ன ஆகுன்னு தெரியலையே, எங்கே போய் நிற்குன்னு தெரியலையே. இனி பெட்ரோல் செஞ்சு போனால் அங்கே பெட்ரோல் பங்கும் கிடையாது, எங்கே மேலே அங்கே உழுந்து அங்கே இது ஏதாவது ஃப்ளைட் வெடிச்சு தான் போகிறானுவோம். ஒரு மரத்தில் கை தொங்கும், ஒரு மரத்தில் கால் தொங்கும். ஏமா இருக்கிறப்பே என்னை மன்னிச்சிரு, நான் இதுவரை செஞ்சதெல்லாம் என்னை மன்னிச்சு, ஒரே அழுதுகிட்டே வர்றேன் நான். கீழே இறங்கும் போது இன்னும் பயம், அல்லா 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 அல்லா. இறங்கி காலை கீழே வச்சு அல்ஹம்து உயிரோடு வந்து சேர்ந்தோம். நினச்சிங்களா? உம்ராவை போயிட்டு ஒருத்தன் கேட்டாங்க, இந்த உம்ராவில் என்ன நீங்கள் அதிசயம் பார்த்தீங்க? முக்கியமான விஷயம் என்ன பண்ண, போயிட்டு வந்தனே அதுதான் அதிசயம். ஹயாத்தா போயிட்டு உயிரோடு சென்று உயிரோடு திரும்பி வந்தனே அதுதான் அதிசயம். அல்லாஹ் தஆலா நாடி இருந்தால் அவ் யஅஹுதுஹும் ஃபீ தகல்லுபிஹிம், இந்த மனிதன் அச்சமில்லாமல் உலாத்துறானா, என்ன இங்கே உலாத்துனாலும் இங்கே விட்டுட்டு சில பயணம் செய்வாயே, அங்கே வச்சு உன்னை சட்டினியே ஆக்க முடியாத நான் உன்னைய. அவ் யஅஹுதுஹும் ஃபீ தகல்லுபிஹிம், உன் பயணத்தில் வைத்து உன்னை பிடிக்க முடியாதா? கரண்டி போட்டு சுரண்டி எடுக்கிறானே ரோட்டில், சட்னி ஆக்கிறான்ல அது சில பேர், அந்த மாதிரி நான் உன்னை ஆக்க முடியாதா? தைரியமாக உலாத்துற நீ, அப்படி ஜாலின்னு நினச்சியா? ஃப்ளைட்டில் உட்காந்து சினிமா பார்த்துட்டு கேட்டு போகிற, காரில் உட்காந்து சினிமா பாட்டு போட்டு கேட்டு அட்டாமல் வேற போட்டு போகிற, அதான்ச்சுங்களா? உன்னை என்ன தண்டிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிறியா நீ? அப்படி அப்போ ஏறி உட்காந்தோன்னே என்ன செய்யணும்? தவஜு மோலா சலாமத்தை கூட்டி போ.
சரி, என் ஷேக் நான் இது கூட காரில் போயிருக்கேன். நிஜமா ஏதாவது நம்ம வண்டியை வேற வண்டி ஓவர்டேக் பண்ணாலும் சரி, அது நாம் போகக்கூடிய கார் இன்னொரு பஸ்ஸையோ லாரியோ ஓவர்டேக் பண்ணாலும் சரி, அல்லா 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 சுப்ஹானல்லாஹ் பிஸ்மில்லா 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 வண்டி போயிட்டே இருக்கும். முன்னாடி லாரி வரும், பிஸ்மில்லா 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 பிஸ்மில்லா. அந்த வண்டி கடந்து போகிறோம். என்னமோ உயிரை கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி, உயிரை எடுத்து கையில் வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிஸ்மில்லா ஊடு வந்து சேர்ற வரைக்கும் அப்படியே அப்படியே துடிச்சிக்கிட்டே வர்றாங்க. நான் ஜாலியாக உட்காந்துக்கிறோம், காதில் ஒரு பட்ஸை மாட்டிக்கிறோம். அந்த இது அப்படியே ஜாலியாக அப்படி சினிமா பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்டு வர்றோமே. ஷேகமால் எப்படி வந்தாங்க பாருங்கள், என்ன வந்தாங்க, நடுங்கிட்டு வந்தாங்க. ஏன் எடுத்தா வரக்கூடிய லாரி அல்லா எதுக்கு அமிச்சான்னு தெரியலையே, உன் உயிரை வாங்குறதுக்கு அல்லாஹ் மலக்குல் மௌத் உருவத்தில் லாரி உருவத்தில் அமிச்சாலும் அம்பலாம் சொல்லலாம். உங்கள் டிரைவர் ரொம்ப கெட்டிக்கார டிரைவர் பார்த்து தான் ஓட்டிட்டு போகிறாரு. இந்த லாரிக்காரன் குடிச்சிட்டு என்ன செய்ய முடியும்? அவன் குடிச்சிட்டு முழு தண்ணியில் வர்றான். அவன் வந்து உன் மேலே மோதனாலும் நீ போய் அவன் மேலே மோத சட்னி ஆகணுமா, கார் தான், லாரி கிடையாது. புரிஞ்சுங்களா? இந்த லாரி இட்லியாக தான் இருக்கும், கார் சட்னி ஆயிரும். என்ன பை, ஆனால் லாரி அத்தனை பெருசு இருக்குது. அது 8 சக்கரம் 15 சக்கரம் வச்சு அது பாட்டுக்கு வருது. அவன் குடிச்சிருந்தாலும் சரி, நீ குடித்தாலும் சரி, நீ குடிக்காமல் உஷாராக இருந்தாலும் சரி, அவன் எப்படி இருந்தாலும் சரி தான். 2 பேரும் மோதனா, நீ போய் அவன் மேலே மோதனாலும் அவன் உன் மேலே மோதனாலும் ஆபத்துன்னு உனக்கு தான். நீ என்ன தைரியமாக வர்ற? என் டிரைவர் ரொம்ப கெட்டிக்கார டிரைவருங்க. உங்கள் டிரைவர் கெட்டிக்கார டிரைவர். அல்லா மலக்குல் மௌத் எந்த சூரத்தில் அனுப்புவான்னு தெரியுமா? அதனால் வண்டியில் ஏறணும்னு என்ன செய்யணும் பை? ருஜு இல்லை, அல்லா 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 தவஜ். வண்டி விட்டு கீழே இறங்கனியா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லா என்னை மன்னிச்சிட்டான், என்னை அல்லா கருணை காட்டிட்டான். நீ இங்கேருந்து பைக்கில் ஏறி ஒரு 10 கடை தள்ளி போய் ஒரு கடையில் இறங்கி சமோசா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாலும் சரிதான். இந்த 10 கடை தள்ளி போய் திரும்பி வர்றது வரைக்கும் உன்னை அல்லா கசாமுஷா நாக்காம விட்டான். நீ சமோசா வாங்க போன, நீ உன்னை கசாமுஷா நாக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அல்லாவுக்கு? திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் சரி, எந்த வேலை ஆரம்பிப்பதற்கு முன்பு ருஜூ இல்லல்லா, அந்த வேலை செய்கிற பொழுது தவஜ்ஜு இல்லல்லா, அந்த வேலை செய்து பொழுது ஷுக்குருல் இல்லா ஷுக்குருல் இல்லா. இது 3ஐயும் கடைப்பிடிக்கும். ட்ரெஸ்ஸு போட ஆரம்பிக்கிறியா இல்லா, திரும்ப ட்ரெஸ்ஸை போடணும் யாரில்லா, இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு அழகாக்கிவை, இதை உன்னுடைய நற்காரியங்களுக்கு நெருக்கமாக எனக்கு ஆக்கிவை, உன்னை தொழுவதற்கு வணக்க வழிபாடு செய்வதற்கு காரணமாக ஆக்கிவை. போடும்போது ரப்பே நீ தான் அதை போட வச்ச. எத்தனை பேருக்கு இந்த ட்ரெஸ்ஸு கொடுக்க எனக்கு கொடுத்தே ரப்பே. கழட்டும் போது ஷுக்குர் செய்ய, ரப்பே இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு நல்லபடியாக ஆக்கி வச்சு அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறாக எல்லா காரியங்களிலேயும் அல்லாஹ்வின் பக்கம் தன் கவனத்தை திருப்ப கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை நாம் செய்வது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார்கள், உலக மக்கள் அத்தனை பேருக்கும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் நம்மளை படித்தது. சதா நம்முடைய சிந்தனை அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி இருக்க வேண்டும். இதுக்கு தான் அல்லாஹ் நம்மளை படித்தது. மக்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஃபதக்கிர், நினைவுபடுத்துங்கள் நபியை, இன்னமா அந்த முதக்கிர், நீங்கள் இருக்குவதெல்லாம் நினைவுபடுத்தக்கூடியவராகத்தான். மக்களுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம் வாழ்க்கையின் ஒரே நோக்கம். வாழ்க்கையின் நோக்கம் என்ன பை? அல்லாஹ்வை, நம்மை படைத்த ரப்பை, நம்மை படைத்து வளர்த்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பை நாம் அறிவதும், அவனை காதலிப்பதும், அவனை பற்றி இந்த உலக மக்களுக்கு சொல்வதும் தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். இலாஹி கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை. அதற்கு காரணம் நம் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை. இதை இந்த உலக மக்களுக்கு எல்லாம் அறிவிப்பு செய்து அல்லாஹ் தான் நம்மை வாழ வைக்கிறான், அவனை கொண்டுதான் நம் வாழ்க்கை இருக்கிறது, அவன் தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், அவன்தான், அவனை அடைவதுதான் நம் வாழ்க்கையின் நோக்கம். துனியா நமக்கு நோக்கம் இல்லை. துனியா தேரா மக்சத், உகுபா தேரா மக்சத். துனியாவும் மக்சது கிடையாது, ஆகிரத்தும் மக்சது கிடையாதுன்ட்டாங்க சூஃபியாக. சொர்க்கத்துக்கு போகணும் நோக்கம் கிடையாது. दुनिया तेरा मकसद न उक़बा तेरा मकसद, इन दोनों के सिवा तेरे मकसद तो अलग, मकसद तो सिवा है. இந்த ரெண்டை தவிர ஒன்று மக்சது வேற ஒன்று இருக்கு. भाई दुनियाவும் நம்ம நோக்கம் இல்லை, ஆகிரத்து நம்ம நோக்கம் இல்லை. दुनिया तेरा मकसूद ना उक़बा तेरा मकसूद, इन दोनों के आगे तेरे மக்சூது சிவா. இந்த ரெண்டும் அல்லாத இன்னொரு மக்சூது. அது என்ன மக்சது அப்படின்னு சொல்றாங்க சூஃபியாக்கள். மாபூது ஹி மக்சூது ஹை, மக்சூது ஹி மௌஜூத், மௌஜூத் ஹி மஷ்ஹூத், மஷ்ஹூத் खुदा है. மாபூது தான் மக்சூது.
மக்சூதாகி அவன் தான் எங்கேயும் மௌஜூதா இருக்கிறான். சர்வ காயினாத்துல மௌஜூதா இருக்கிறான், ஒருத்தன் தான் மௌஜூதா இருக்கிறான். இப்போ உங்க வேலை என்ன? அவனே நீ மஷூதாக்கி பார்த்துட்டே இரு சதா. நீ ஷாஹிதாயிரு, அவனை மஷூதாக்கிரு சதா. அவன்கிட்டயே பேசு, அவனையே முன்னோக்கி நிறுத்து, அவனையே முன்னிலைப்படுத்து. மஷூது ஹுதா மேரா ஹுதா மஷூத். இதே இன்பத்துல இதே கைஃபியத்தில் அவன்கிட்ட பேசு. இதை தவிர வேற எது உன் நேரங்களை உன் காலங்களை செலவு செய்தால் அது வேஸ்ட், அது ஜுனூன், அது பைத்தியம், அது கால நேரங்களை வேஸ்ட் பண்ற. மறுமை நாளில் போய் கவலைப்படுவான். ஆக அன்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாவுக்காக வாழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எந்த வேலையிலும் அல்லாஹ் இடத்துல ருஜுவாக வேண்டும். அல்லாவை கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும். அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.